தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 5 விதமான டாப் 5 கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டான கேம். அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சதுனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். எந்த கேம் பிடிச்சதுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கேமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் மாஸ்டர். ஏன் எனக்கு இந்த கேம் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி விளாடணும்னு ஆசை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியோ விளாட்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலுக்கான அந்த கெப்பாசிட்டி ஸ்டோரேஜும் இருக்காது, இந்த அனிமேஷனும் பத்தாது. ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஒரு சின்ன ஒரு பப்ஜி கேம் விளாண்டா எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் பாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரை சூஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி கேரக்டர் வேணுமோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான பவர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகுது. ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு அனிமேஷன் கேம் விளாடணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து கில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு 2D கிராஃபிக்ஸ் கேம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோன் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய விதமான கன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த மாதிரி இந்த பாருங்க சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் வச்சு நம்ம சீக்கிரமாக ஈஸியாக எனிமியை அட்டாக் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளேயர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் 2Dயாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் கேமோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே வேணால் ஜோனில் குதிக்கலாம். இப்போ பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் குதிக்கணுன்றது உங்களுக்கு ஆசை இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது. இப்போ வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேப்பில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஜோன் அட்டாக் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். நான் இப்போ வந்து கார்டனில் இறங்க போனால் கார்டனில் இறங்கிக்கலாம், இல்லை ஸ்கூலில் இறங்க போனால் ஸ்கூலில் இறங்கிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இறங்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ இறங்கிட்டேன். ஸோ இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி ஹெலிகாப்டர் கூப்பிட்டு போகுது. ஸோ அந்த ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை இறக்கி விட்டுட்டாங்க பாருங்கள். ஸோ இப்போ கன்று நம்மளுக்கு தேவை. ஐயோ, ஓகே, உள்ளே போய்ட்டு நம்ம கன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பறவை மாதிரி இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு கன் கிடைக்குது. ஸோ இந்த பறவையை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்னு, ஷீல்டு, அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஷூட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த டைரக்ஷன் வச்சு நம்ம எப்படி வேணால் ஷூட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ரீலோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க, கன்னு, மெடிக்கிட்டு. ஸோ பப்ஜியில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக 3D மாதிரி 2Dயும் நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 எனிமியை கொண்டுட்டோம். ஸோ ரொம்பவே நல்லா யூனிக்கான பவர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருந்ததுனால நம்ம எனிமியை வந்து அடித்து தூக்கிட்டோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிக்கான பவர் இருக்கும். இன்னொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுற பவர் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த யூனிக்கான பவரில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த டேஷ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, இன்னொரு எனிமி அனுப்புவோமா? ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஷீல்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அடித்து முடிச்சிட்டோம். நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2D கண்ட்ரோலில். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் வளர கண்டிப்பாக ஈஸியாகிடும். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஹெல்த்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு பிஸ்டல் வேணுன்னா பிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜோன் வந்து குறையுது பாருங்கள். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் ஜோனு. ஸோ இந்த ஜோனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். இப்போ மேப்பும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த இடத்துக்கு நம்ம போகணுன்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செடிக்குள்ளே மறைஞ்சிக்கலாம். எனிமி வரும்போது நம்ம கரெக்டாக அட்டாக் பண்ணலாம். அது ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ ஜோனில் நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஹே, நம்ம ஜோனில் அழகாக வின் பண்ணிட்டோம்.
ஓகே, இதுதான் வந்து கேமோட கான்செப்ட். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த கேமுக்கு போகலாம் வாங்க. ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் டேங்க். ஸோ இந்த ஃப்ளையிங் டேங்கில் என்ன இருக்க ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்ட்ரோல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் கேம்லாம் விளாடும்போது இந்த டைரக்ஷன் வச்சு விளையாடிருப்பீங்க. பட் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு இதில் தான் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விளையாடி காமிக்கிறேன், நான் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸு மேலே கீழே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம டேப் பண்ணோன்னா ஷூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கீழே டேப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து கீழே கன்னி வெடி மாதிரி போடும். ஸோ இப்படி டேப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணும். இப்படி ரொட்டேட் பண்ணோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தேடி போய் அடிக்கும். ஸோ அந்த பவர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே இருந்துலாம் அடிக்கிறானுங்க பாருங்கள். நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கன்னி வெடி போட்டாகணும். பட் ஆனால் இந்த கேம் விளாட்றதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் வேணும். வேறு வழியே கிடையாது. பட் ஆனால் இந்த கேம் விளாண்டிங்கன்னா அனிமேஷன் தாறுமாறாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் நம்ம விளாடி முடிச்சாச்சு. ஸோ இந்த கேம் விளாடி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ளையிங் டேங்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட். ஸோ இந்த எக்ஸிஸ்ட்டில் இருக்க என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாமுராய் ஜாக் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த கேமோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த ஃபைட்டிங் பவர் தான் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. இதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குனிஞ்சு ஓடுவான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான டேப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காம்போ அட்டாக் இருக்குன்றதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கேம் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, என்னென்ன இன்வென்ட்ரி இருக்குது. ஸோ இந்த இன்வென்ட்ரி மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஹெல்த் வேணுமா, உங்களோட ஆர்மர் வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கத்தி பவர் வேணுமான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அட்டாக் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இது கிட்டே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் வரும். ஸோ ஏலியனில் ஒரு ஜாம்பி வரும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம அட்டாக் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து தான் அட்டாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அட்டாக் பண்ண கற்றுக்கணும். ஸோ இதில் மெயினே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸும் ரொம்ப டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்போ வந்து நம்ம என்னென்ன அட்டாக் பண்ணுறோன்றதை இங்கே காமிக்கும். ஸோ அந்த காம்போ அட்டாக் மாதிரி நீங்கள் அழகாக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிக்கும் போது ஆட் வரும். அந்த ஆடை பார்த்தா தான் அடுத்த ஸ்டேஜுக்கே நீங்கள் போக முடியும். இல்லைனா பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த பேமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்தது போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எனிமீஸ் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப வித்தியாசமான எனிமீஸ் இருப்பாங்க. ஸோ அதை அட்டாக் பண்ணிவிட்டு போகிறது தான் ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும். இதில் பாஸ் அட்டாக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடு தான் ஆவீங்க. இந்த கேம் விளாடும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. சாமுராய் ஜாக் தான் ஞாபகம் வந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு கேமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக்ஸ் தான் உண்மையே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரல் ஃபாண்ட். நாலாவது நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷூட்டிங் கேம் தான். பட் ஆனால் இதோட கிராஃபிக்ஸ் உண்மையுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் கிரனேடு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு யூனிக்கான பவர்ஸு, கன்ஸு அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி ஏற்றுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பாஸ் வரானுங்க. ஸோ இதில் அந்த கிரெனேடு நம்ம என்ன பவர் வேணுமோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்பி கன்னு. ஓகேங்களா? அதுலேயே ஸ்னைப்பரும் இருக்குது. இப்போ இது என்ன ஸ்னைப்பர் அடிக்கிற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்னைப்பரும் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இன்கேஸ் நிறைய பேர் வராங்கன்னா கிரெனேடை தூக்கி போட்டு விட்டு தான். கிரெனேடை தூக்கி போடுறடி, அவ்வளோதாங்க.
ஸோ நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம வேறு கன்னை மாற்றி அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் ஷார்ட் கன்னு, யூஎம்பி கன்னு எல்லாமே கொடுத்துருப்பானுங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜும் யூனிக்காக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்கிரேட் பவரும் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு பாஸையும் முடிச்சிட்ட பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பாக்ஸுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்பெஷல் பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன தேவைன்றதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன் பவர் வேணுமா கன் பவர் எடுத்துக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்த் வேணுமா ஹெல்த் எடுக்கலாம், இல்லை கன்று வேணுன்னா கன் எடுத்துக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நீங்கள் எனக்கு கன்று வேணும்னா இங்கே டேக்குன்னு கொடுத்தனா அந்த கன் வந்து மாறிடும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு பெரிய பாஸ் வரானுங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி டோன் அப்படின்னு ஒரு கேம். அதாவது ஜாம்பி டைப் தான் இது. ஒரு எப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் மாட்டிக்கிறான் போல தலைவன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம தப்பிச்சு வர்றது தான் கதை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2Dயில் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 2Dயில் கொடுத்தாலும் இதில் குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு குறையுமே வைக்கல. ஸோ ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த கேம் பிடிச்சிருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2Dயில் இருந்தாலும் நல்லாவே குவாலிட்டியாக கொடுத்துருக்கானுங்க. என்னடா ஏற முடியல. ஸோ இது மேலே ஏறி அதுக்கப்புறம் அது மேலே ஏறணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுனா அந்த கேட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்து போகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டில் கேட்கும்போது இந்த கேமோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் நம்ம ஜாம்பி வரும் பாருங்கள். ஸோ இதை தான் பாருங்கள், தலையில் பிடிச்சி தொங்க விட்டுட்டான் தலைவன். ஸோ நம்மளுக்கு இன்னும் கன்று கிடைக்கல. அதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை கன்று நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் தான் கன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சனலாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 ஸ்டேஜ் விளையாடி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மண்டையிலே வந்தோடனே செத்து போயிட்டான் பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். இந்த 5 கேமில் எந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவரிவன். பை கைஸ். பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.